ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் பொட்டுக்கடலை சர்க்கரை வச்சு ஒரு சூப்பரான பேடா ரெசிபி தான் செய்ய போகிறோம். அப்படியே பேக்கரி ஸ்டைல் டேஸ்ட்டில். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பால் யூஸ் பண்ணலை, ஆயில் யூஸ் பண்ணலை, நெய் யூஸ் பண்ணலை, கண்டென்ஸ்டு மில்க் இது எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் சூப்பராக ரெண்டே பொருள் வச்சு இந்த ஸ்வீட்டை செய்யலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த பேடா ரெசிபிக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அது கூட தேவையில்லை. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏலக்காய் சேர்க்கலனாலும். இப்போ இதை நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். தொட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நைஸாக பவுடராக இருக்கணும். அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இது என்ன தான் நம்ம அரைச்சி எடுத்தாலும் இதில் குருணைகள் இந்த இதெல்லாம் இருக்கும். அதை நாம் ஒரு வாட்டி சலித்து எடுத்துக்கிறது நம்மளுக்கு ஸ்வீட்டுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கிறதுக்கு நல்லது. ஸோ அதனால் நான் ஒரு வாட்டி இதை சலித்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதை மாதிரி ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுட்டு நல்லா அப்படியே சலித்து எடுத்துக்கோங்க. என்ன தான் நாம் பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணாலும் அதில் குருணைகள்லாம் இருக்கும். அது கடைசியாக இந்த மாதிரி தங்கிடும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதுக்காக தான் நான் இதை சலித்து எடுக்க சொன்னேன். இப்போ நம்மளுக்கு ஸ்வீட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நம்மளுடைய பொட்டுக்கடலை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பேடா ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு அடி கனமான கடாய் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கோங்க. ஏன்னா நாம் இதில் ஆயிலோ நெய்யோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் இது மாதிரி இரும்பு கடாய் இல்லை நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ எந்த கப்பில் பொட்டுக்கடலை அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சி இது போல் நல்லா நுரையாக பொங்கி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் பாகு பதம் பார்க்கணும். இது ஒரு கம்பி பாகு பதம் கிடையாது. அதுக்கு முன்னாடி 1/2 கம்பி பாகு பதம் பார்க்கணும். 1/2 கம்பி பாகு பதம்னா சர்க்கரை நல்லா கொதித்து இதை மாதிரி நுரை பொங்கி வரும்போது நீங்கள் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்துகிட்டு லைட்டாக இதை மாதிரி தொட்டு பாருங்கள். இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா 1/2 கம்பி உடையும். இதுதான் 1/2 கம்பி பதம்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பினா அப்படியே நம்மளுக்கு இழுக்கும் போதே ஒரு கம்பி வரும். ஒரு கம்பி பதம் அளவுக்கு நீங்கள் போயிட்டிங்கன்னா ஸ்வீட் ஹார்டாகிடும். ஸோ அதனால் 1/2 கம்பிலே நீங்கள் ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா சிம்மில் வச்சுட்டு நாம் அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இரும்பு கடாய் அப்படின்றதுனால நான் ஸ்டவ் சிம்மில் வச்சுருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக்கோ மற்ற பாத்திரமோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் திக்காகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா சட்டுன்னு நம்மளுக்கு இந்த ஜீரா நல்லா இந்த பொட்டுக்கடலை இழுத்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த பொட்டுக்கடலையும் நம்ம போட்ட அந்த பாகும் நல்லா கலந்து நம்மளுக்கு ஒரு கெட்டியான பதம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு எடுக்கணும். ரொம்ப ஆற வைக்கக்கூடாது. நம்ம கை சூட்டு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் ஆற வச்சா போதும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா அப்புறம் ஸ்வீட் கல் மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு அந்த ஷேப் பிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை நீங்கள் ஒரு சின்ன ட்ரேயில் மாதிரி கொட்டிட்டு நீங்கள் பால்கோவா மாதிரி கூட சின்ன சின்ன பீசஸாக கூட கட் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா சின்ன உருண்டையாக எடுத்து அப்படியே உருட்டி கூட நீங்கள் லட்டு ஷேப்புக்கு கொண்டு வரலாம். நான் இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் இந்த பால்கோவாலாம் விற்பாங்க பார்த்திங்களா, மேலே டிசைன் போட்டு அதை மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா. அதனால் நான் அதை மாதிரி செய்ய போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இது நல்லா கொஞ்சம் ஆற விடுங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுட்டு லைட்டாக இதை மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஆறிடும் நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வெதன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் எந்த ஷேப் வேணுமோ நாம் செஞ்சுக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா அந்த பேடா மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக இதை மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. நல்லா 2 உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நல்லா கொஞ்சம் டைட்டாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு லைட்டாக கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள்.
லைட்டாக வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் வந்து இந்த முறுக்கு வடைலாம் எடுப்போம் இல்லைங்களா, அந்த கரண்டியில் அடிபாகத்தை வச்சு இதை மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு இது மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைக்குது. ஒருவேளை உங்கள்கிட்ட பேடா மேக்கர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் செய்யலாம். பால்கோவா அச்சுலாம் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அது மாதிரி வச்சில்லாதவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த கரண்டியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படியே உருட்டிட்டு சென்டரில் ஒரு உள்ளங்கையில் ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா அழகாக ஒரு ஆப்பிள் மாதிரி வரும். நீங்கள் அப்படியும் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த வடை சுடுற கரண்டியில் அடிபாகத்தில் இதை மாதிரி வச்சு எடுத்தேன். ரொம்பவே நல்ல ஷேப் தான் கிடச்சிருக்கு. பார்க்குறதுக்கும் ஒரு பால்கோவா மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ நான் இதை மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக நம்ம வந்து பேடா ரெசிபி செய்யலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் இருக்குது. ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், எண்டுலேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijay. Thanks for watching.